بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவினால் இந்த மனித சமுதாயத்தை சீர்திருத்தி செம்மைப்படுத்துவதற்காக இவ்வுலகத்தில் இறுதி தூதுவராக வருகை தந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாய மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக தங்களுடைய செயல்களின் மூலமாகவும் திருமறை குர்ஆனை மேற்கோள் காட்டியும் அவர்களுடைய நேரடியான அறிவுரைகளின் மூலமாகவும் இந்த சமுதாய மக்களுக்கு நல்லுரைகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வகையில் படைத்த இறைவனிடத்தில் அவர்கள் அவ்வப்போது கேட்டிருக்கக்கூடிய துஆக்கள், பிரார்த்தனைகள், இதன் மூலமாகவும் இந்த சமுதாய மக்கள் நல்வழி பெறுவதற்கு ஒரு நல்ல அறிவுரையாக தங்களுடைய பிரார்த்தனைகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கியிருந்திருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பிரார்த்தனையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்தம் 5 விஷயங்களை படைத்த இறைவனிடத்தில் கேட்டிருக்கிறார்கள். அந்த 5 விஷயங்களும் இன்றைய காலத்தில் இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு பிரார்த்தனையாக அல்லாஹுவின் தூதர் அவர்களுடைய அந்த பிரார்த்தனை அமைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம அஸ்லிஹ் லீ தீனி ஹுவ இஸ்மத்து அம்ரி. முதலாவது பிரார்த்தனையாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், என்னுடைய இறைவா, என்னுடைய செயல்கள் அனைத்திற்கும் அரணாக பாதுகாப்பாக திகழக்கூடிய என்னுடைய மார்க்கத்தை எனக்கு சீர்படுத்தி வைப்பாயாக. வ அஸ்லிஹ் லீ துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி. என்னுடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை எனக்கு சீர்படுத்தி வைப்பாயாக. வ அஸ்லிஹ் லீ ஆகிரதி ஃபீஹா மஆதி. நான் திரும்பி செல்லக்கூடிய அந்த ஆகிரத்தினுடைய வாழ்க்கையையும் எனக்கு சீர்படுத்தி வைப்பாயாக. வஜஅலில் ஹயாத்த. என்னுடைய உலகத்தை நீ ஆக்கிவை மின் குல்லி கைர். இந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் நன்மைகளை அதிகப்படுத்தக்கூடியதாக. வஜஅலில் ஹயாத்த ஜியாதத்தன் ஃபீ குல்லி கைர். ஒவ்வொரு விஷயத்தின் நன்மையான விஷயங்களிலேயும் அதிகப்படுத்தக்கூடியவையாக இந்த உலக வாழ்க்கை எனக்கு ஆக்கிவை. வஜஅலில் மௌத்த ராஹத்தன் மின் குல்லி ஷர். ஒவ்வொரு தீமைகளில் இருந்தும் பாதுகாக்கக்கூடியதாக என்னுடைய மரணத்தை மௌத்தை ஆக்கிவை என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனையினுடைய முதலாவதாக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனை, ஹுவ இஸ்மத்து அம்ரி. என்னுடைய விஷயங்கள் அனைத்திற்கும் பாதுகாப்பானதாக அரணாக திகழக்கூடிய இந்த தீனை எனக்கு சரிப்படுத்தி வை. நான் தீனில கரெக்டாக இருக்க வேண்டும், இந்த மார்க்க விஷயங்களில் ஒழுங்காக நான் நடக்க வேண்டும். அந்த உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு மார்க்கத்தினுடைய எல்லா செயல்களிலேயும் நான் சரியாக இருக்கும் பொழுது அனைத்திலிருந்தும் அது ஒரு பாதுகாப்பாக அமையும் என்று அல்லாஹுவின் தூதர் அவருடைய பிரார்த்தனை அமைகிறது. இன்றைய உலகத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு மனிதன் இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசைகளுக்கும் போய் வீழ்வது, இந்த மறுமையினுடைய வாழ்க்கையை, இந்த மார்க்கத்தினுடைய வரம்புகளை அவன் ஒழுங்காக பேணாத காரணத்தினால் தான் எல்லா விஷயத்திலும் தவறிழைத்து விடுகிறார். அதனால் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மார்க்க வரம்புகள்ல நான் கரெக்டாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதை இன்னொரு இடத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க வரம்புல எந்த அளவுக்கு நாம் பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிடும்போது சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது, அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையின். ஹலாலும் தெளிவாக இருக்கிறது, அதே மாதிரி ஹராமும் தெளிவாக இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் இடையில் சந்தேகத்திற்குரியவைகள் இருக்கிறது.
ஹலால்னா தெளிவா அல்லாஹ் சொல்லி இருக்கிறார், ஹராமையும் தெளிவா சொல்லி இருக்கிறார். அதுல இதுவா அதுவா என்று சந்தேகப்படக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமினித்தகா மினல் முஷப்பஹாத், அந்த சந்தேகத்திற்குரியதில் இருந்து எவன் தவிர்ந்து கொள்கிறானோ இஸ்தபரா லிதீனிஹி, மார்க்க வரம்புகளிலே அவன் உட்பட்டவனாக, மார்க்க வரம்புகளை விட்டு மீறாதவனாக அவன் பாதுகாப்பு பெறுவான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு விஷயத்தில் இது கூடுமா கூடாதா என்று ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்து விடுமானால் அந்த விஷயத்தில் போய் நீங்கள் ஈடுபடாதீர்கள். நீங்கள் ஈடுபடுவீர்கள் என்று சொன்னால் அது எந்த நிலையை ஒத்திருக்கிறது? ஒரு வயல் பரப்பிலே அடுத்தவனுடைய எல்லையின் ஓரத்திலே மேயக்கூடிய ஆட்டை போன்று அமைந்திருக்கிறது. சில நேரத்தில் இங்கே மேய்ந்து கொண்டு இருப்பது அப்படியே அடுத்தவனுடைய வயலிலே போய் மேய்ந்துவிடும். அதே போன்று நீங்கள் ஹராமான நிலைக்கு போய் விடுவீர்கள். சந்தேகமானதுல கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போக போக கடைசியில் ஹராமாக்கு போய் விடுவீர்கள். எனவே நீங்கள் இந்த சந்தேகமானதில் இருந்து நீங்கள் விலகிக் கொண்டால் நீங்கள் மார்க்கத்தில் கரெக்டாக இருந்து கொள்வீர்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தேகம் என்று உங்களுக்கு வரக்கூடிய விஷயத்தில் கூட கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டு நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொன்னார்கள். சரி, ஒரு கட்டத்தில் இந்த உலகத்திலேயே அப்படி வாழவே முடியவில்லை, எங்கு பார்த்தாலும் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள், இஸ்லாத்திற்கு எதிரான காரியங்கள், அது நம்மளால நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுமானால் அப்ப அல்லாஹ்வின் தூதர் நமக்கு காட்டிய வழி என்ன? சரி பரவாயில்லை, போய் செஞ்சுட்டு போன்னு சொல்லல. ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவனுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்றும் சொன்னார்கள். பிற்காலத்தில் ரொம்ப எல்லாமே ஹராமிலேயே மூழ்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது ஒரு முஸ்லீமுடைய செல்வமாக இருக்கக்கூடியது ஹைரு மாலில் முஸ்லிமி கனமுன், முஸ்லிமுடைய மிகப்பெரிய செல்வமாக ஆடுதான் இருக்கும். அதை ஓட்டிக்கொண்டு போவான். ஷாஃபுல் ஜிபாலி வ மாக்கில் கத்தரி, மலையினுடைய உச்சிக்கும் மழை பொழியக்கூடிய இடத்திற்கும் அந்த ஆட்டுடன் அவன் கொண்டு போய் செல்லுவான். எதற்காக? யஃபிரு தீனிஹி மினல் ஃபிதன், அந்த குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக, மார்க்கத்தின் வரம்புகளை பேண வேண்டும் என்பதற்காக மலை உச்சிக்கு போய் விடுவானே தவிர இங்கே இருக்க மாட்டான் என்றும் சொன்னார்கள். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுதும் கூட மார்க்க வரம்புக்கு உள்ளே நீ இருக்க வேண்டும். மார்க்க வரம்புக்கு மீறும் ஒரு சூழ்நிலை வந்தால் மக்கள் யாருமே இல்லாத மலை உச்சியில போய் இருந்து கொண்டு நீ நல்லறங்களை புரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை புகாரியில் நாம் பார்க்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். மார்க்க வரம்புக்கு உட்பட்டு ஒருவன் நடக்கிற சூழ்நிலை உருவானால் அவருடைய ஒவ்வொரு அடியும் ஆகிரத்தினுடைய வெற்றிக்கு அமைந்துவிடும். இல்லையானால் அவன் இஷ்டப்பட்ட எது வேண்டாலும் செய்து விடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இன்னொரு இடத்தில் இன்னொரு விஷயத்தை பற்றி சொன்னார்கள். முந்திய நபித்துவ வாசகத்தில் இருந்து ஒன்று அது எல்லா நபிமார்களும் சொல்லி இருக்கிறாங்க. இதுலம் தஸ்தஹி ஃபஸ்னா மாஷித, உனக்கு வெக்கம் இல்லை என்று சொன்னா நீ நினைச்சதெல்லாம் செஞ்சுக்க. வெக்கமே கிடையாதுன்னா ஹயா இல்லைண்டா நீ என்ன வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி மார்க்கத்தினுடைய வரம்புகளை நான் பேண மாட்டேன்னா நீ எப்படி வேணாலும் போகலாம். எவனிடத்தில் மார்க்க வரம்புகள் பற்றி கொஞ்சம் கூட அச்சம் இல்லையோ, மார்க்கத்தை பற்றி கொஞ்சம் கூட சிந்தனை இல்லையோ, அவன் எதை வேண்டுமானாலும் செய்வார். விபச்சார விடுதியை நடத்தணுமா, லாபம் வந்தா அதையும் நடத்துவான். சாராய கடையை உருவாக்க வேண்டுமா, லாபம் வந்தால் அதையும் செய்வான். இன்றும் நிறைய பேர்கள் செய்கிறார். ஏன்? அவனுக்கு ஒரே குறிக்கோள் லாபம் கிடைக்குமா, அது அடுத்தவன் பாதிக்கிறானா என்பதும் இல்லை, மார்க்கத்தின் வரம்புக்கு உட்பட்டதா என்பதும் இல்லை, அவன் அதை பற்றியே சிந்திக்கவே மாட்டார். அப்ப மார்க்க வரம்புகளை விட்டும் வெளியே ஒருத்தன் போய்விடுவான் என்று சொன்னால் எல்லா கெட்ட காரியங்களும் அவனுடைய இடத்தில் வந்துவிடும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அஸ்லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி, என்னுடைய அனைத்து விஷயங்களுக்கும் பாதுகாப்பு அரணாக திகழக்கூடிய இந்த மார்க்கத்தை எனக்கு ஒழுங்குபடுத்து, அதுல கரெக்டா நான் இருக்கணும். அதனால தான் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடியும் கேட்டுக்கொள்வார், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி, இறைவா என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனிலேயே நிலை பெறச் செய். கல்புகளை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை நீ புரட்டி விடாதே, உன்னுடைய மார்க்கத்தில் கரெக்டா நான் மார்க்க வரம்புகளை பேணி நடக்கக்கூடியவனாக என்னை ஆக்கிவை என்று அடிக்கடி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை பிரார்த்தனை செய்வார்கள். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை பகர்ந்த காரணத்தினால் தான் அன்றைய காலத்தில் இருந்த நபித்தோழர்கள், நபித்தோழியர்கள் மார்க்க வரம்புலேருந்து கொஞ்சம் விலகினாலும் கூட பயந்திருந்திருக்கிறார்கள். ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இருந்திருக்கிறார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பற்றிய ஒரு சம்பவம் சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது.
அவர்களும் ஆயிஷா அவர்களும் கூட பிறந்த சகோதரிகள் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அவருடைய தாய் 2 பேரும் வெவ்வேறு. அபூபக்கர் தந்தையாக இருந்தார், ஆயிஷாவுடைய தாய் வேறு, அஸ்மா அவர்களுடைய தாய் வேறு. அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, ஷிர்கிலேயே இருந்துட்டாங்க. அதனால அபூபக்கர் அவர்கள் தலாக் கொடுத்துட்டாங்க. தலாக் கொடுத்த பிறகும் தன்னுடைய மகள் மீது கொண்டுள்ள ஆசையின் காரணத்தினால் தன்னுடைய மகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று அஸ்மாவிடத்திலே வருகிறார்கள். எப்படி வருகிறார்னா, இணை வைப்பு கொள்கை, இஸ்லாத்தை ஏற்கல, ஷிர்கிலேயே இருந்து கொண்டு வருகிறார்கள். வந்த உடனேயே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை 10 மாதம் சுமந்த தாய் அங்கே வரும் பொழுது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எங்க அம்மா தானே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கல. உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே போகிறார்கள். சஹீஹ் புகாரியிடம் கதிமத்து உம்மி, என்னுடைய தாய் என்னை முன்னோக்கி வந்தார்கள், வஹிய முஷ்ரிகா, அவர்களை இணை வைப்பவர்களாக இருந்தார்கள், வஹிய ராகிபத்துன், அவர்கள் ஆசைப்பட்டவர்களா என்னோடு இருக்க வேண்டும் என்று வந்தார்கள். நான் உடனே இஸ்தஃபைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் ஃபத்வா கேட்டேன். அஃப அஸிலு உம்மி, என்னுடைய தாயோடு நான் சேர்ந்து வாழலாமா? யார் பெத்த தாயை இணைப்பதற்கு கூட அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே போய் அனுமதி கேட்கிறார்கள். ஏன் கேட்கிறார்கள்? இஸ்லாத்தினுடைய தீனுடைய மார்க்கத்தினுடைய வரம்புகளை மீறி தன்னுடைய தாய் போய்விட்டார். இணை வைப்பு கொள்கையில் அவள் இருக்கிறார். அந்த தாயோடு நான் சேர்வது மார்க்க வரம்புக்கு உட்பட்டதா அல்லது அதை விட தாண்டி போவதா அல்லது எனக்கு குற்றமாகுமா, தண்டனை கிடைக்குமா என்ற அடிப்படையிலே அஸ்மா அவர்கள் கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலி உம்மிக்கு, உன்னுடைய தாயோடு நீ சேர்ந்து வாழ் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகுதான் அவர்கள் சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள். பாருங்கள், பெத்த தாயாக இருந்தாலும் கூட மார்க்க வரம்பை மீறுகிறார்கள் என்று சொன்னால் அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதுல கவனத்தை நாம் சிதற விட்டுவோம் என்று சொன்னால், மார்க்க வரம்புகளை பற்றியே சிந்திக்கவில்லை என்று சொன்னால் எல்லா தவறுகளுக்கும் நாம் போய்விடுவோம். இதற்கு இன்றைய காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லலாம். எந்த அளவுக்கு தௌஹீது கொள்கையை கூட விட்டு போனவர்கள் நிறைய பேர்கள் நாம் பார்த்திருக்கிறோம். மௌலூது ஓதுகிறான், பாத்தியா ஓதுகிறான், அது கூட எப்படி நினைத்துக் கொண்டு ஓதுகிறான், இது ரசூலுல்லாஹ்வை நாங்க புகழத்தானே செய்கிறோம், அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தை ஓதத்தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிக் கொண்டு ஓதக்கூடிய, அதுவும் தவறாக இருந்தாலும் ஒரு காலத்தில் இருந்தவர்கள் இது நல்ல காரியம் தான், அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுகிறோம், ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்துதான் ஓதுகிறோம் என்று சொன்னவர்கள் உண்டு. அதனுடைய முன்னேற்றம் என்ன, விஞ்ஞான வளர்ச்சி அடைவதை போன்று இதனுடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு போயிருந்தா, தெளிவாக தெரியக்கூடிய ஷிர்க், தெளிவாக தெரியக்கூடிய ஷிர்க்குக்கும் கூட இன்றைய முஸ்லிம்கள் ஆதரவு இருக்கக்கூடிய தலைவர்களையும் இன்று நாம் பார்க்க முடிகிறது. சிலை, இதை பத்தி யார் வேணாலும் சொல்வார்கள், சிலை வைப்பது இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. நபிகள் பெருமானார் அவர்கள் அங்கு காபத்துல்லாக்கு உள்ளே நுழைகின்ற நேரத்தில் அங்கே உள்ளே 360க்கும் மேற்பட்ட சிலைகள் இருந்தது. யாரு சிலை? இங்கே இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள், அரசியல்வாதிகளுடைய தலைவர்கள், இந்த மாதிரி மோசமானவருடைய சிலைகள் அல்ல. இப்ராஹிம் நபியுடைய சிலை இருந்தது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலை இருந்தது, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலை இருந்தது. இதையெல்லாம் உடைத்து நொறுக்கிட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போனாங்க. போனதோடு மட்டுமல்ல, அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மருமகன் அலிக்கு சொன்னார்கள், வலா கப்ரன் முஸ்ரிஃபன் இல்லா சவ்வைத்தஹு, எந்த உயரமான கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாதே, வலா திம்சான இல்லா தமஸ்தஹு, எந்த சிலையா இருந்தாலும் உடைக்காம விடாதுன்னாங்க. கபரும் உயரமா இருக்கக்கூடாது, எந்த சிலைகளும் இருக்கக்கூடாது, அடிச்சு நொறுக்கிறு, அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும், சிலை வணக்க வழிபாடுகள் இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். இது எல்லாத்துக்கும் தெரியும் சிலை, இது யாரும் கூட சிலை வைக்கலாம் என்று சொல்ல மாட்டாங்க. ஆனா சமுதாய தலைவர் எங்க போகிறார்கள் தெரியுமா? சிலை திறப்பு விழாவில் போய் நின்று அங்க போஸ் கொடுத்து விட்டு பத்திரிகையில போட்டோ வருகிறது. யாருக்கு? நபியினுடைய சிலையை வைக்கக்கூடாது, உடைக்கிறேன்னு சொன்னாங்க. யாரோ ஒரு அரசியல் தலைவனாக இருந்தவன், ஒரு சமுதாய தலைவனாக இருக்கிறான், அவனுடைய சிலை திறப்பு செய்யப்படுகிறது, அங்க போய் நின்று போஸ் கொடுக்கலாம். யாரு? இந்த சமுதாயத்திற்காக வந்து ஒரு முஸ்லிம் தலைவர்கள், மாற்று மதத்தான் அவனுக்கு கொள்கை கிடையாது, அவன் சிலை திறப்புவதுதான் அவனுடைய வேலை. ஆனா முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் தெளிவாக இருக்கக்கூடிய ஷிர்க்குக்கே போய் என்ன செய்கிறார்கள்? ஆதரவு கரம் கொடுக்கிறார்கள். அதே மாதிரி முந்தைய காலத்தில் பாத்தியா ஓத போனா செத்த வீட்டுக்கு. ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னா, மாற்று மதத்தவர்களுடைய சடங்குகளையும் போய் நம்மால் பாத்தியா ஓத போயிருக்கு. இது என்ன நமக்கு என்ன இப்படி யார் போனான்னு நீங்க நினைக்கலாம். கோயம்புத்தூர்ல
தினமலர் பத்திரிகையில போட்டிருந்தான். ஈசா யோகா ஒன்று நடத்திருக்கான், ஈசா அமைப்பு. அவங்க தியான லிங்க பிரதிஷ்டை நிகழ்ச்சி, இதுலயே வார்த்தை உங்களுக்கு விளங்கி இருக்கும். தியான லிங்கம், லிங்கம்னா என்னன்னு தெரியும். பிரதிஷ்டைன்னு ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம அஜர்த்துமாரெல்லாம் போயிருக்கோம். அழகான வெள்ளை சட்டை ஜிப்பா போட்டு பாத்தியா வச்சு பசங்களையும் கூட்டிட்டு போய் இவ்வளவு பெரிய நீல போட்டா போட்டு வச்சிருக்கான். எங்க அங்க சாமியார் பாத்தியா வர்றதுக்கு ஆளு கிடைக்கலன்னு இவங்களை கூப்பிட்டாங்களே நம்ம தெரியல, நம்ம ஆளுக்கு போய் உட்கார்ந்து அங்க அழகா பாத்தியா போதுன்னு போட்டோ கிடைக்கும். இது எவ்வளவு தெளிவான சிறுக்கு என்பதை விளங்குங்க. ஒரு மாட்டு மதத்தவர்களுடைய ஒரு சிலையினுடைய நிகழ்ச்சி, அந்த சிலைக்கு பூஜை செய்யக்கூடிய நிகழ்ச்சி, அதுக்கு போய் உட்கார்ந்து நம்ம ஆளுக்கு போய் பாத்தியா ஓதுகிறார் என்று சொன்னால் தீனை பற்றிய எண்ணம் என்ன இருக்கிறது அவர்களிடத்தில், கொள்கை என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த அஜர்த்துமார்களையும் நம்ம என்ன செய்யணும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரும் ஒரு ஸ்கூல்ல ஆசிரியரா இருக்கிறாரு, ஒரு பள்ளியில இமாமா இருக்கிறாரு. இவர்களை பற்றி இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் என்ன செய்வதில்லை, அசட்டை பண்ணுவதில்லை, யாரும் கேட்பதில்லை. கேட்கக்கூடிய நம்ம ஜமாத்து மட்டும்தான் கேட்கிறோம். கேட்டா என்ன, இவங்களுக்கு இதே வேலை, அடுத்தவங்களை குறை சொல்லிட்டே இருப்பாங்க. இதை செய்யாது, அதை செய்யாது, அப்படி பண்ணாது, இப்படி பண்ணாது, அங்க போவாது, இங்க போவாதுன்னு ஒரே கெடுபடி. இப்படி நம்மை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடியவர் நிறையவர்கள் இருக்கிறாங்க. நல்ல ஜமாத்து தான், ஆனா அந்த கல்யாணத்துக்கு மட்டும் ரொம்ப கெடுபடி பண்றாங்க. அது செய்யக்கூடாது, ரொம்ப பிரம்மாண்டமான விளம்பரங்கள் பண்ணக்கூடாது, மண்டபத்தில் வைக்கக்கூடாது, இப்படி எல்லாம் நம்மை குறை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள். நம்ம தான் இந்த மாதிரி அநியாயத்திற்கு எதிராக சின்னதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் நம்ம சுட்டி காட்டுகிறோம். ஆனா இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய அங்க ஊர்ல இருக்கு யாரும் ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்கல. இவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது இல்ல. அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில், அது தொல்புற ஆராய்ச்சி கைப்பற்ற போகிறதாம். உடனடியாக மாற்று மதத்தவர்கள் எல்லாம் கொதிக்கிறார்கள். சரி, அவன் கொதிக்கிறான். ஏன் காரணம் என்ன, தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் போய் அதை கைப்பற்றி விட்டார்கள் என்று சொன்னால் பூஜை செய்ய முடியாது, தினசரி பூஜைக்கு இடையூறாக இருக்கும், அதனால உள்ளூர் மக்களுக்கே கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்து அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு கோரிக்கை போராட்டங்கள் நடக்குது, ஒரு மாநாடு நடக்குது. அதுல நம்ம சமூக தலைவரும் தொப்பியை போட்டு கையை அப்படி பிடிச்சுக்கிட்டு, யாரு கையே இல்ல கணேசனுடைய பிஜேபியினுடைய முக்கிய தலைவரோட கையோட பிடிச்சு நிற்கிறார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், எந்த நிகழ்ச்சிக்கு இவன் யாரு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே டிவியில இடஒதுக்கீடை எதிர்த்து பேசுறான். முஸ்லிம்கள் கள்ளத்தனமா இடஒதுக்கீடு வாங்குறாங்க, இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு கொடுக்க கூடாது. இதுக்கு இதே கட்சியை சார்ந்தவர் பதிலும் சொல்லி இருக்கிறார். இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுடைய வளர்ச்சிக்கு எதிராக ஒருவனுக்கு அவனோட கைகோர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, யாரோட நீ தொடர்பு வைக்கணும், எவனை நண்பனாக நீ வைக்கணும், அழகா ஒரு உதாரணத்தோடு சொன்னாங்க. நல்ல நண்பன், அதற்கு உதாரணம் என்ன, கஸ்தூரியை விற்கிற மாதிரி, நறுமணத்தை விற்கிற மாதிரி. அந்த நறுமணம் கிடைக்காட்டா கூட கொஞ்சம் ஓரத்தில் ஒட்டிக்கிட்டாக கொஞ்சம் நறுமணம் உனக்கு உன்னுடைய ஆடைகள்ல கமலும். அதே சொல்வார்கள், தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்வார்கள், பூவோடு சேர்ந்த நாறு மணக்கும் அப்படிங்கிற மாதிரி. நல்ல உணவோடு போய் சேர்ந்தா கூட நீ செய்யாட்டால அந்த வாசனை கொஞ்சமாவது ஒட்டும். அதே தீயவன் யாரு, கொல்லன் இருக்கிறான, நெருப்பை இது கொண்டு இருக்கிறான அந்த கொல்லனுக்கு உதாரணம். அவனோட போய் சேர்ந்தி அவன் பக்கத்தில் போய் உட்கார்ந்து என்றா என்ன செய்யும், அதனுடைய நெருப்பு துகள்கள் உன் மேல பட்டு உன்னுடைய ஆடையை அழித்து விடும். கெட்ட உணவோட சேராதே, இஸ்லாத்துக்கு எதிரானவோட இருக்காதே அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் என்ன, இவரோட கைகோர்க்கிறார். சரி, நல்ல விஷயத்துக்கா, எதற்காக, தினசரி பூஜை நடத்த வேண்டும், அதற்காக மத்திய அரசு கைப்பற்றக்கூடாது, தொழில் துறை என்ன செய்ய கைப்பற்றக்கூடாது என்பதற்காக போய் இப்படி கைதூக்கக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். சிறு தெளிவான ஒரு பூஜை செய்வதற்காக நடத்தப்படக்கூடிய மாநாடு, போராட்டங்கள், இவைகளுக்கெல்லாம் யார் போகிறா? சாதாரண ஒரு குடிமகன் போய்விட்டால், ஒரு உறுப்பினர் போய்விட்டா கூட தெரியாதவன் சொல்லலாம். பெரிய எம்ஏ பிஹெச்டி ஹெச்டின்னு என்னத்தையோ படிச்சு வச்சிருக்கிறாரு, பெரிய சமுதாய தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இவர்கள் போய் அங்கே போய் கைகோர்த்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கெல்லாம் சேர்த்துதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நம்ம அப்படி போயிடக்கூடாது. யா அல்லாஹ், இந்த பதவி மோகத்தின் காரணத்தினால், இந்த பொருளாதார வளர்ச்சியின் காரணத்தினால் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய அந்த பதவியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தீனை விட்டு போய்விடக்கூடாது. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய தலைவராக இருந்து அவ்வளவு கரெக்டாக நடந்தவர்கள். அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், ஆஸ்லிஹி துன்யா,
அஸ்லிஹலி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி, என்னுடைய அனைத்து செயலுக்கும் அரணாக திகழக்கூடிய இந்த மார்க்கத்தில் கரெக்டா நான் நடக்கணும், அதை நீ சரிபடுத்து என்று கேட்கிறார்கள். நம்ம ஒவ்வொருவரும் நமக்கும் ஒரு பதவின்னு வந்துட்டா நம்மளை கூட அந்த மாதிரி ஆட்டி விட்டு விடும். பொருளாதாரம் மட்டும் குறிக்கோள் என்று போனால் நம்ம கூட தவறி விடுவோம். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி அவர்கள் கேட்ட பிரார்த்தனையாக இந்த துஆவை நாம் பார்க்க முடிகிறது. அதனால அவர் மட்டும்தான் வழி தவறுவார், இவர் மட்டும்தான் வழி தவறுவார் இல்ல. அந்த சாக்கடைக்குள் யார் காலை வைத்தாலும் அந்த மாதிரி நிலைக்கு தான் போவாங்க. சாக்கடையை சுத்தம் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. நான் மூழ்கி போய்விடக்கூடிய அந்த பதவி மோகத்தின் பக்கம் போகக்கூடாது. பொருளாதாரம் மட்டுமே வேண்டும் என்ற அடிப்படையில் அங்கேயும் போய்விடக் கூடாது. மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டு எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மார்க்கத்துக்கு உட்பட்டு இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்டார்களோ, அந்த தீமைகளை எதிர்த்து போராடினார்களோ, அதே போன்று நம்மளும் மார்க்கத்துக்கு உட்பட்டு நடக்க வேண்டும். அந்த மார்க்க வரம்புகளை மீறாத அளவுக்கு பேணுதலாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியினுடைய சாராம்சம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகம் அருமை மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயும் நாம் நல்லவனாக இருக்க வேண்டும். அதிலேயும் என்னுடைய பொருளாதாரம் கொஞ்சமாவது இருக்க வேண்டும். அடுத்தவன்ட கையேந்தி கொண்டு அடுத்தவர்களிடத்திலே கேவலப்பட்டுக் கொண்டு என்னுடைய நிலை இல்லாமல் இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்குரிய நல்நிலையை ஏற்படுத்து. வாஸ்லிஹி துன்யா அல்லதி ஃபீஹா மஆஷி, என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கக்கூடிய இந்த துன்யாவையும் சரிப்படுத்து, அதையும் ஒரு நல்நிலைக்கு என்னை ஆளாக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயும் ஒரு நல்நிலை எனக்கு ஆளாக்கிரு. உலகே மார்க்கமே என்று நீ போய்விடாமல் இந்த உலகத்திலேயும் கொஞ்சம் நல்நிலையை ஆளாக்கு என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அடுத்ததாக முக்கியமாக அந்த முதலாவது செய்தியினுடைய அடிப்படையாக அடுத்ததாக சொன்னார்கள், வாஸ்லி ஆகிரத்தி ஃபீஹா மஆதி, நான் திரும்பி செல்லக்கூடிய அந்த ஆகிரத் அதுவும் எனக்கு நல்லதாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நான் நல்லதை பெற்றுக் கொள்வதை போன்று ஆகிரத்திலையும் நான் நல்லதை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த ஆகிரத்துக்கு அடிப்படையாக அமைந்த எல்லா செயல்களும் எனக்கு இருக்க வேண்டும். மறுமையினுடைய வெற்றியை தரக்கூடிய என்ன நல்ல காரியங்களாக இருந்தாலும் உடனே போய் சொல்லணும். இந்த வரப்போகின்ற ரமலானுடைய மாதம் ரஹமத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அந்த ரஹமத்துடைய வாசல் திறக்கக்கூடிய அந்த மாதங்கள் எல்லாம் நல்லறங்கள் செய்து ஆகிரத்தினுடைய வெற்றி அடிப்படை. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும். இதுல ஆகிரத்தினுடைய வெற்றி நமக்கு கிடைக்குமா, நாம் திரும்பக்கூடிய ஆகிரத்திலே நல்நிலையை நமக்கு கிடைக்குமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் என்பதனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், யா அல்லாஹ், நான் திரும்பக்கூடிய அந்த ஆகிரத்தை எனக்கு நல்நிலையை ஆளாக்கு. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒவ்வொரு கட்டங்களிலையும் இந்த ஆகிரத்தை எதிர்பார்த்து சொன்னார்கள். தனக்கு ரொம்ப கஷ்டம் சிரமம் வருகின்ற நேரத்தில் சிலர்கள் இந்த உலகத்தினுடைய இன்பத்தை கொஞ்சம் சுட்டி காட்டினாங்க. பாத்தீங்களா, அவன் இப்படி இருக்கானே, இவன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆசை வார்த்தைக்கு மயங்கல. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறார்கள். அவர்களை பார்க்க வருகின்ற பொழுது முதுகிலே அந்த ஈச்சம் பாயினுடைய அந்த சுவடுகள் எல்லாம் அப்படியே படிந்திருக்கிறது. பார்த்து விட்டு அழுகிறார்கள் உமர் அவர்கள். அவர்களுடைய ஈச்சம் பாயில வைத்து அதனுடைய தலையணையை பார்த்தீங்கன்னா சருகுகள் தோல் பையிலே வைக்கப்பட்டு அதை ஒரு தலையணையாக வைத்து கால் பகுதியில பார்த்தா அங்க மெத்த கிடையாது. அந்த ஈச்சை மரத்தினுடைய அந்த இலைகள் எல்லாம் இருக்கு, அதை போட்டு அது மேல காலை வைத்திருக்கிறாங்க. பார்த்து விட்டு சொல்கிறார்கள், இந்த கிஸ்ரா கைசர் போன்ற அந்த மன்னர்களுக்கெல்லாம் இருந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நீங்கள் அல்லாஹ்வின் தூதர், உண்மையிலேயே இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர், நீங்க இப்படி இருக்கிறீங்க, அவனுக்கு அப்படி எல்லாம் கிடைக்குதே அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், அவர்களுக்கு இந்த உலகமும் நமக்கு மறுமை நாளும் இருக்கிறது என்பதை நீ விளங்கவில்லையா, நீ இதை நீ பொருந்திக் கொள்ளவில்லையா என்று அப்பொழுது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிரத்தை தான் கேட்டாங்க. ஆகிரத்தில் அல்லாஹ் எனக்கு நல்லதை தர வேண்டும், ஆகிரத்தினுடைய வாழ்க்கை எனக்கு நல்ல முறையில் அமைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்ற கருத்தை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். அதே மாதிரி நிறைய பேர்கள் உங்களுடைய வியாபாரத்தில் நேர்மையா நீங்க நடப்பீங்க, தூய்மையா நடக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள், அதற்காக சின்ன அளவுல ஒரு ஒழுக்கமான ஒரு தொழிலை நீங்க ஆரம்பிப்பீர்கள். அப்பெல்லாம் சொல்லுவாங்க, அந்த இதுக்கு போகலாம், இந்த இதுக்கு போகலாம், அதுல நிறைய இது கிடைக்கும், அதுல போனோம் என்று சொன்னால் பொய் பேச வேண்டிய வரும், அடுத்தவனை ஏமாற்ற வேண்டியது வரும், எல்லா மார்க்கத்துக்கு முரணானது வருகின்ற பொழுது பணம் என்பதை உங்களுக்கு காட்டும் பொழுது அப்பொழுது இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள், யா அல்லாஹ், ஆகிரத்தினால் திரும்பி செல்லக்கூடிய அந்த ஆகிரத்தின் வாழ்க்கையை எனக்கு சரிபடுத்து,
மறுமை வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை எனக்கு நல்ல முறையில் ஆளாக்குங்கள் என்று இந்த துவாவை நீங்கள் அடிக்கடி பிரார்த்தனை செய்து, அதுல முக்கியமாக யா அல்லாஹ் அந்த மார்க்க வரம்புகளுக்கு மீறி நான் எந்த காரியத்திலும் நான் நடக்கக்கூடாது என்பதை அல்லாஹ்விடத்தில் கேட்டவர்களாக, அதை தொடர்ந்து நாம் பின்பற்றக்கூடியவர்களாக எல்லாம் அல்லாஹ் தஆலா நாம் அனைவராக அருள்வானாகவாக. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனையில் இறுதியாக அவர்கள் 2 விஷயத்தை கேட்டிருக்கிறார்கள். வஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் ஃபீ குல்லி கைரின், என்னுடைய இந்த ஹயாத்தை, வாழ்நாளை ஒவ்வொரு நன்மையான விஷயங்களையும் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு ஆக்கு. நான் ரொம்ப நாள் நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் நிறைய நன்மைகளை நான் அதிகமாக செய்ய வேண்டும். வாழ்நாள் ரொம்ப நேரம் வாழ்ந்தோம், ரொம்ப காலம் வாழ்ந்தான், 100 வருஷம் வாழ்ந்தான், 110 வருடம் வாழ்ந்தான் என்பது பெரிதல்ல. அத்தனை வருடம் வாழ்ந்தாலும் நன்மைகளை நான் நிறைய என்ன செய்ய வேண்டும்? நான் செய்ய வேண்டும். நன்மையான காரியங்களை அதிகம் நாம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்நிலையை எனக்கு ஏற்படுத்து என்று நபிகள் பெருமானார் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்னொரு செய்தியில் எவன் சிறந்தவனாக இருக்கிறான்னு சொன்னா அவனுடைய வாழ்நாள் அதிகமாகணும், அதே மாதிரி அமல்களும் அதிகம். நம்முடைய வாழ்நாள் அதிகமாக நம்முடைய அமல்களும் நிறைய செய்ய வேண்டும். அதனால வாழ்க்கையில் இருக்கக்கூடியதுல நல்ல காரியங்கள் நாம் எவ்வளவு செய்திருக்கிறோம், இந்த உலகத்தில் இத்தனை வருடங்கள் வாழ்ந்து நன்மையான காரியங்கள் எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் எண்ணியும் பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், யா அல்லாஹ் நான் வாழக்கூடிய நாள்கள்ல நல்ல விஷயங்கள்ல நிறைய செய்துகிட்டே இருக்கணும். நல்ல திடகாத்திரமான உடம்பு, நல்ல வலிமையான உடல், போராட்டங்கள் அப்படின்னு சொன்னா முதல்ல நாம் இருக்க வேண்டும். போராட்ட களங்களில் தேவையான பொருட்களை சுமந்து செல்லக்கூடியவர்களாக, அதற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்நாளில் இருக்கும் பொழுது நம்ம வாழ்ந்த காலங்கள் எல்லாம் நன்மையான காரியங்கள்ல முதலாவதாக நம்ம இருந்தோம், நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஜ்அல் மௌத ராஹத்தன் மின் குல்லி ஷர், ஒவ்வொரு தீமையிலிருந்தும் என்னை பாதுகாக்கக்கூடிய அரணாக மௌத்தாக்கிறது. நான் இருந்தேன்டா நிறைய தீமைகளை தான் செய்வேன் அப்படின்னா யா அல்லாஹ் எனக்கு மௌத்தை கொடுத்து என்னை ராஹத்தாக்கி. இதை இன்னொரு இடத்துல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்காவது இறந்து போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தால் அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் நான் வாழ்வது சிறந்தது என்று சொன்னால் என்னை வாழ வை, நான் இறப்பதுதான் சிறந்தது என்று நீ கருதினால் என்னை இறக்க செய்து விடு என்று சொன்னாங்க. அந்த கருத்தை தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவிலே நமக்கு கேட்கிறார்கள். ஒவ்வொரு தீமைகளில் இருந்தும் ஒரு ராகத்தாக, ஒரு விடுதலையாக இந்த மௌத்தை ஆக்கிறது. நான் இருந்தேன்னா நிறைய தீமைகளைத்தான் நான் செய்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னால் நான் வாழ்வதை விட போனேன்டா கொஞ்சம் தீமைகளோடு அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு பெற முடியும். அதனால என்னுடைய வாழ்க்கையில் இந்த மௌத்தை தீமையிலிருந்து பாதுகாக்கும் அரணாக, நான் நிறைய காலம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நிறைய நன்மைகளை அதிகம் நான் செய்யக்கூடியவர்களாக நான் மாற வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இஸ்திகாரா உடைய துஆவுல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார், இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர கைருன் லீ ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி. இறைவா இந்த விஷயம், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இறைவா இதை நன்மை இருக்கிறது என்று நீ நாடினால், என்னுடைய மார்க்க விஷயத்திலேயும் உலக விஷயத்திலேயும் அந்த இறுதி தீர்ப்பு நாள் இருக்குது அதிலேயும் இது நன்மை இருக்கும் என்று நீ கருதினால் ஃபக்துர்லி வயஸ்ஸிர்லி, அதை செய்வதற்குரிய ஆற்றலை எனக்கு கொடு, எனக்கு இலகுவாக ஆக்கிவை. எந்த காரியத்தை நமக்கு ஒரு சந்தேகம் வருமானால் அல்லாஹ்விட்டு நம்ம கேட்கணும், யா அல்லாஹ் இந்த விஷயத்தில் நன்மென்று நீ நாடினால், ஏன்னா உனக்கு விட சரியாக கணிக்கக்கூடியவர், சரியாக தெரிந்தவன் யாரும் கிடையாது. அதனால நல்ல விஷயம், அதுவும் மார்க்கத்துக்கு நல்லதா இருக்கணும், அதே மாதிரி என்னுடைய உலகத்துக்கும் நல்லதா இருக்கணும், இறுதியாக ஆகிரத் வாழ்க்கைக்கும் நன்மையாக இருக்குமானால் அதை செய்வதற்குரிய ஆற்றலை கொடு, அதை லேசாகவும் எனக்கு ஆக்கிவை என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதே மாதிரி இது எனக்கு தீமையானதாக இருக்கும் என்று நீ நாடினால், தீனிலையும் உலக விஷயத்திலேயும் இறுதி நாளிலே வருகின்ற காலத்திலேயும் இந்த காரியம் எனக்கு தீமை வரும் என்று சொன்னால் ஃபாஸ்ரிஃபு அன்ஹு வஸ்ரிஃப்னி அன்ஹு, அந்த விஷயத்தை என்னை விட்டும் தூரமாக்கு, என்னையும் அந்த விஷயத்தை விட்டு தூரமாக்கிறான், அங்க போக வச்சிடாத.
தீமையான காரியங்கள் இந்த உலக விஷயத்திலேயும் மார்க்க விஷயத்திலும் இருக்குமானால் அதை செய்வதற்குரிய நிலையை அல்லாஹ் என்னை ஏற்படுத்தி விடாது என்றும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மார்க்கத்துக்கு உகந்ததாக எந்த விஷயங்கள் இருக்கிறதோ அதிலே அதிகம் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாகவும் மார்க்கத்திற்கு எதிரான விஷயங்கள் இருந்து தவிரக்கூடியவர்களாகவும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 78827487 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah